இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கரும்பு வயல் வந்து 25 சென்ட்டு இந்த அளவுக்கு பிரிச்சுட்டு அதில் வந்துட்டு ஒரு 20 லிட்ரு 4 வகையான புண்ணாக்கு தண்ணி அதை நம்ம அந்த 50 லிட்டர் பாரில் ஊற்றிடுறோம். அதுக்கப்புறம் ஷெட்டு 1/4 லிட்டர் கொடுக்குறோம். 1/4 லிட்டர் ஷெட்டு கொடுக்குறோம். 1/4 லிட்டர் ஷெட்டு கொடுத்ததுக்கப்புறம் கால் லிட்டர் ஸ்கிம் ரிச்சும் கொடுக்குறோம். ஏன்னா கரும்பு ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 120 நாள் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் மருந்து கூட கொடுக்குறோம். இந்த மருந்து கூட கொடுத்ததுக்கப்புறம் இந்த கரும்போட பார்த்திங்கன்னா கரும்போட வளர்ச்சியும் அபரிதமாக இருக்கும். கணுக்களின் இடைவெளி ஓட்டம் அதிகமாக இருக்கும். கரும்பின் எடையும் கூடும். இதை நம்ம கொடுத்துட்டு ஏற்கனவே தண்ணி பாஞ்ச வயலில் நம்ம மருந்தை மட்டும் தண்ணியை நிப்பாட்டிக்கிட்டு இந்த மருந்தை மட்டும் கலந்துக்கிட்டு அந்த டேப் வழியாக விடுறோம். இது வந்து இன்றைக்கி காலையில் நம்ம விட ஆரம்பிச்சிருக்கோம். சுமார் 7 ஏக்கருக்கு இது மாதிரி இன்றைக்கி விடணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம், ஒரு 3 ஏக்கருக்கு இன்றைக்கி விட முடியும்னு நினைக்கிறோம். அவ்வளோதான். கலந்துட்டு ஒரு 50 லிட்டர் கோழியில் நம்ம டேப் வச்சு விட்டுட்டோம்னா அது அழகாக தண்ணி பாய்ஞ்ச எல்லா இடத்துக்கும் பரவிடும். பயிருக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்களும் கிடைச்சிடும். ஜெய் நட்சத்திரம்.